ஹாய் டி ஸ்கொயர் ஃபோர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு செம்மையான கன்று தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். அந்த கன்று தான் இந்த கன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனோசார் சாஃப்ட் புல்லட் கன். இந்த கன்று தான் நம்ம இந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது பார்க்கவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கைதி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி வச்சுக்கிட்டு சுடுற மாதிரி அதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஒரு கன்று தான் இதை சொல்ல வந்தேன். ஒரே ஒரு டைமில் எல்லா புல்லட்டும் லோட் பண்ணிக்கிட்டு அட் எ டைமில் சுடலாம். அதனால இது ரொம்ப ஸ்பெஷலான கன். இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் வந்து கன் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். பட் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல டிஃப்ரெண்ட் கன். இந்த கன் தான் இப்போ இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வந்து நாங்கள் இந்த டாய் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக நம்ம சந்தீப் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறாரு. அன்பாக்ஸ் பண்ணுறேன். அவர் உங்களுக்காக ரிவ்யூ சொல்ல போகிறார். பார்ட் 1 புல்லட் லோட் பண்ணுறது, பார்ட் 2 மாற்றுறது, பார்ட் 3 லான்ச். ஓகே, இது நம்ம எடிட்டில் தூக்கிடலாம். இதுதான் நம்ம கன். ஓகேவா, பாருங்க. இவர் வந்து ஒரு புதுசாக அன்பாக்ஸ் பண்ணி ஏதோ பண்ணுறாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பண்ணுங்க 10 புல்லட், 20 புல்லட் சொன்னீங்க. 20 புல்லட் லோட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கீங்க. இதுல எத்தனை 20 புல்லட் போடலாமா? அப்போ உங்ககிட்ட 10 தான் கொடுத்துருக்காங்க, 10 தரல போல. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் வந்திருக்கு. நாங்கள் வாங்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் வாங்கும்போது நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணுங்க. 10 புல்லட் அவங்க தரலனாலும் நீங்கள் வாங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் 20 தரணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா, இவங்களை நம்பி நான் ஆர்டர் பண்ணது என்னதான் சொல்லணும், இவங்க செக் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, நானும் வேறு வேலை பிஸியாக இருந்தாலும் இங்கிலீஷ் எதுவும் சொல்ல முடியாது. சரி, ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இது கன்று வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டைனோசாரோட வாய் மாதிரி அப்படியே செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பல்லுலாம் நேச்சுரலாக இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதுதான் அந்த கைதி படத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அதே சேம் கன்று தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாஃப்ட் ஸ்பாஞ்ச் பார் போட்டு நீங்கள் வந்து சுடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, புல்லட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது பிரின்சிபல் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரிகர் பண்ணணும். லாங்காக இழுத்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. என்ன பண்ணணும், நீங்கள் ஃப்ரண்ட்டில் தள்ளி லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு நீங்கள் முன்னாடி வந்து ட்ரிகர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அழுத்தணும் மூலியமாக மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20 புல்லட்டையும் நம்ம அட் டைமில் போட போதும். சாரி, 10 புல்லட்டு. ஏன்னா 10 புல்லட் வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 புல்லட் நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 புல்லட் சொல்லியிருக்காங்க. பட் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுக்கு 20 புல்லட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 20 புல்லட்ஸ் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 புல்லட்ஸ் தான் கிடச்சது. மிச்சம் இந்த எல்லோவில் பார்த்தீங்கன்னா நாங்களே ஏற்கனவே இருந்த புல்லட்ஸ் தான் வந்து லோட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க 20 புல்லட்ஸ் இருக்கான்ற மாதிரி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 புல்லட்ஸ் இப்போ லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இதை வச்சு நாங்கள் வந்து இது எப்படி ஒர்க் ஆக போகுது ஒரு சின்ன சாம்பிள் காட்ட போகிறோம். வாங்க. இப்போ சின்னதாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து நீங்கள் இப்படி பண்ணிக்கணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் ஆகாது. என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தள்ளனக்கப்புறம் தான் அது ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுடுனா பார்த்தீங்கன்னா சுடாது. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இழுத்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு இப்போ வந்து நான் அவர் சுட போகிறேன். வாங்க, இவன் ஃபஸ்ட்டு இவரை சுடுவோமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போயிடுறேன். இப்போ அவர் கையில் சுடுறேன்னு நினைக்கிறேன். பட் அவங்க போகாது. என்னை பொறுத்த வரைக்கும் கூடி கொஞ்சம் தப்பாகும். பார்த்தீங்கன்னா இப்போ சுடுது. இப்போ திருப்பி நான் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் விட்டேன் பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு நான் சுடும்போது சுடாது. விட்டுட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவர் சுட்டிங்கன்னா சுடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு இப்படி சுடலாம். இப்படி இவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக சுட்டுட்டு இருக்காரு சந்தீப். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று விளையாடனா வேறு லெவலில் இருந்தது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மார்க்கு வந்து நாங்கள் 3 சொல்லுவோம். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஏன் நாங்கள் 3 சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, புல்லட் 10 வரல. நடுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திடீர்னு ஒர்க் ஆகலன்னு நினச்சோம். நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இப்படி ஒர்க் பண்ணிட்டு ஒர்க்கே ஆகலை. நம்ம வந்து இன்னும் ஒர்க் பண்ணாத ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. ஓப்பன் பண்ணி எல்லாம் பிரித்து பார்த்து தெரிஞ்சுது இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பிரின்சிபல் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் அதனால நாங்கள் வந்து இது 3 மார்க் சொல்லுவோம். சரி, உங்களுக்கு இந்த கன்று ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கன்று மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோ அன்பாக்ஸ் பண்ணிச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.